हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। ராதே கிருஷ்ணா சகீஸ். மீரா சரித்திரத்தில் மேலே அவளுடைய பிருந்தாவன பிரயாணம் இதுலேருந்து ஆரம்பமாகிறது. ஸ்ரீ துளசிதாசர் ஆக்ஞாபிச்ச பிரகாரம் சித்தோட தியாகம் பண்ணாள். முதல்ல மேட்டா கிளம்பி போனாள். அப்புறம் அங்கே முகலாயர்களுடைய உபதிரவத்தினால அங்கிருந்து அஜ்மீர்லேருந்து நரானாலேருந்து புஷ்கர், அப்புறம் புஷ்கருக்கு வந்த உடனே அங்கே பகவானுடைய பிரேரணை கிடைக்கிறது. உடனே பிருந்தாவனம் போகிறது அப்படின்னு நிச்சயம் பண்ணிண்டா. இது வரைக்கும் நம்ம போன எபிசோட்ல பார்த்தோம். எப்போ ஜீவனுக்கு வாழறதுக்கு பயம் ஏற்பட்டு அப்போ அவன் பகவான்கிட்ட போய் பூரண சரணாகதி பண்றான். அப்போ செய்யறானோ அந்த சமயத்துல பகவான்கிட்ட மனசார நீ ஒருத்தனே கதி, வேற எந்த கதியும் இல்லை அப்படின்னு அவனண்ட மட்டுமே, அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறார் மகாராஜ். எல்லார்கிட்டையும் போய் இவாகிட்ட புலம்பக்கூடாது. அவனண்ட மட்டும், நம்மளுடைய பிராண பற்றி அவன் தானே, அவனண்ட மட்டும் புலம்பணும். அப்போது அவசியம் என்ன அப்படின்னா பகவானண்டேருந்து பிரேரணை சங்கேதங்கள் அதுக்கப்புறமா கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு ஜீவனுக்கு. அப்போ சாதகன் பஜனை யாத்திரையில் போயிட்டே இருக்கும்போது அவனுக்கு அநேக விதமான சங்கேதங்கள் பகவானண்டேருந்து கிடைச்சுட்டே இருக்கும். அந்த சங்கேதங்கள் ஒன்று சொப்பனம் மூலமாக கிடைக்கும், இல்லை வேற யார் மூலமாவது நம்மளுக்கு சேரும், இல்லை மகான்களுடைய வாக்குகளை தற்செயலாக கேட்போம், அதில் நம்மளுக்கு மெசேஜ் வரும். அப்படி பகவான் சாதகனுக்கு தரிசனம் 3 விதமாக கொடுப்பான். ஒன்று ஸ்வப்பன தரிசனம், அதுக்கு அடுத்தது பிரகட தரிசனம், அப்புறம் சர்வத்திர தரிசனம். அது எப்படி நடக்கும் அப்படின்னா சாதகன் செய்ய வேண்டியது ஒன்று தான், சதா ஆச்சாரியர்களுடைய கதாசிரவணம் கேட்டுட்டே இருக்கணும். இந்த கதாசிரவணம் கேட்க 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 ஒரு நாளைக்கு ஸ்வப்பனத்தில் அந்த சந்தனுடைய தரிசனம் ஏற்படும். அதுக்கப்புறமா தீர்த்த யாத்திரை போகிற மாதிரி தரிசனங்கள் ஏற்படும். அப்புறம் க்ஷேத்திரங்களுடைய தரிசனங்கள் கிடைக்கும் சொப்பனத்தில். இது முதல் படி. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா மகாபுருஷர்கள் பிருத்திவியில் இருந்தால் தற்செயலாக அவளுடைய தரிசனம் நமக்கு கிடைக்கும். அல்லது அவள் பிருத்திவியில் இல்லாட்டாலும் அவளுடைய தரிசனம் ஸ்வப்பனத்தில் ஏற்படும். அதுக்கப்புறமா பரமகுரு பரமேஷ்டி குரு இந்த குருக்களுடைய தரிசனங்கள்லாம் ஆகும். அதுக்கு அடுத்தது கௌர் பக்தர்களுடைய தரிசனம் ஆகும். அதுக்கு அடுத்தது நித்யானந்த மகாபிரபுவனுடைய தரிசனம் ஏற்படும். அதுக்கு அடுத்தது அஷ்ட சகிகளுடைய தரிசனம் கிடைக்கும். அதுக்கடுத்தது கலிபாவன அவதார் சாக்ஷாத் ஸ்ரீ கௌராங்க மகாபிரபுவனுடைய தரிசனம் கிடைக்கும். கடைசியில் ராதா மாதவ யுகல தரிசனமும் ஏற்படும். அப்போது சொப்பனத்தில் வர்றது எல்லாம் என்ன அப்படின்னா இந்த ஜென்மத்திலேயோ இல்லை பூர்வ ஜென்மத்திலேயோ நாம் ஏற்கனவே பார்த்தது தான் சொப்பனமாக வரும். சொப்பனம்ன்றதே எப்போ ஏற்படும்? அது உடல் தூங்கும், ஆனால் மனசு தூங்காது. அந்த நிலைமையில் தான் சொப்பனம் ஏற்படும். அப்போ மனமும் சேர்ந்து தூங்கணும் அப்படின்னா, மனமும் சேர்ந்து தூங்கித்து அப்படின்னா 1 மணி நேரம் தூங்கினா கூட போதும். அது 8 மணி நேரம் தூங்கினா என்ன ஒரு உடம்புக்கு ரெஸ்ட்டு கிடைக்குமோ, ஒரு உற்சாகம் தூங்கினதுக்கப்புறமா கிடைக்குமோ, அது 1 மணி நேரம் மனமும் சேர்ந்து தூங்கும் போதே கிடைக்கும். இப்போது சந்துக்கள்லாம் கொஞ்ச நேரம் தான் தூங்குவா, ரொம்ப நேரம்லாம் தூங்க மாட்டா. குறைஞ்சபட்சம் 2 மணி நேரம் தான் தூங்குவா, 3 மணி நேரம் தான் தூங்குவா. ஆனால் எப்படி ஒரு நாள் முழுவதும் அவள் எனர்ஜெட்டிக்காக இருக்கா அப்படின்னா சந்துக்களுடைய சரீரம் எத்தனை நேரம் தூங்குறதோ அத்தனை நேரம் அவளுடைய மனது பகவானுடைய யுகலத்தினுடைய சரணத்தில் விஸ்ராந்தி எடுக்கும்.
அதனாலேயே தான் அவளுக்கு வந்து மனமும் சேர்ந்து பகவானுடைய சரணத்திலேயே போய் அப்படியே அமைதியாக உட்காந்துடுறது. இப்போ சரீரம் தூங்கி அது 2 மணி நேரமே அவளுக்கு அதிகம். அவளுக்கு அதுவே ஒரு நாள் பூரா அவள் காரியம் பண்ண வேண்டியதான எனர்ஜியை அவளுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது சொப்பனம் அப்படின்னா அது என்ன பார்க்கறது? சொப்பனத்தில் எது பார்க்கறது அப்படின்னா, சொப்பனத்தை எது பார்க்கறது அப்படின்னா மனசு தான் பார்க்கறது. ஏன்னா மனசில் தான் சமஸ்த விசாரங்களுடைய சங்கிரகம் இருக்குது. அனந்த ஜென்ம ஜென்மாந்தரங்களாக இருந்துட்டு வர விசாரங்கள் அந்த மனசு என்ன பண்ணும், அப்படியே அந்த விசாரங்களை சினிமா பிடிச்சு அதை கண்ணை எதிர்க்க பார்க்குற மாதிரி அந்த விசாரங்களை அப்படியே ஒன்றன் பின் ஒன்றாக அது அனுப்பும். அப்போ என்ன அப்படின்னா, மொபைலில் போய் நம்ம ஏதாவது ஒன்று தேடுறோன்னு வச்சுக்கோங்க, அது எப்படி கூகுள்லேருந்து நம்ம தேடுறதுக்கு சம்மந்தப்பட்ட பல விஷயங்களை ஒன்றுன்னா அது இதுவான்னு அது அனுப்பிண்டே இருக்கு இல்லையா? அது மாதிரி தான் எதை குறித்து மனம் அதிகமாக விசாரப்படுகிறதோ அப்போது அது சம்பந்தமான விஷயங்கள் உள் மனசில் ஆழ் மனசில் அது ஆக்டிவேட் ஆகி அதுவே சொப்பனத்தில் வெளியாகி அது என்ன அப்படின்றத அது புரிய வைக்கும் அல்லது அதை உணர வைக்கும். இப்போது சில பாவங்கள்லாம் எப்படி அப்படின்னா சொப்பனத்தை அனுபவிக்கிறதுனாலேயே கழியும். பயம், கோபம், அந்த மாதிரிலாம் சொப்பனத்திலேயே அது அனுபவம் ஆயிடும். அப்புறம் என்னன்னா சில பாவங்கள் பிரகடனம் ஆகும் வாழ்க்கையில். அதுக்கப்புறம் அது சர்வத்திர எல்லாருக்கும் தெரியும் நம்ம வாழ்க்கையில் அது நடக்கும்போது. இப்படி தான் பூர்வ ஜென்ம கர்மா வந்து கழியும். இப்போது நம்ம வந்து இதை பார்த்தோம். அடுத்தது வந்து கிருப்பையும் 4 ஸ்டெப்பு. அது என்ன அப்படின்னா, முதல் கிருப்பா வந்து நாம கிருப்பா, அதுக்கு அடுத்தது வந்து லீலா கிருப்பா, அதுக்கு அடுத்தது ரூப் கிருப்பா, அதுக்கு அடுத்தது தாம் கிருப்பா. தாம்னா க்ஷேத்திர கிருப்பா. இப்படி கிருப்பா 4 வகைப்படும். என்ன அப்படின்னா, பக்தி மார்க்கத்தில் நாம ஜபம் தான் ரொம்ப பிராதானியமானது, ரொம்ப முக்கியமானது. நாம ஜபத்தை நம்ம குருநாதர்கிட்டேருந்து கிரகிச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த நாம ஜபத்தை ஒரு நாள் கூட விடாமல் மேலே அதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். நாம ஜபத்தை மட்டும் நம்ம விடவே கூடாது. நாம ஜபம் பண்ண அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பாவங்கள் ஒரு பக்கம் கழியறதோடு இல்லாமல் மனம் வந்து நிரந்தரமாக கோவிந்தனுடைய சரணத்தில் போய் தானே அமர்ற சக்தியை அந்த பகவானே அந்த நாமத்தில் இருக்கிறதுனால அந்த சக்தி நம்மளுக்கு பகவான் கொடுக்குறார். இப்போது நம்மளுடைய பிரயாசம் ஏதோ ஒரு காரியம் பண்ணணும், அதுக்காக நம்ம பிரயாசப்படுறோம். ஆனால் அந்த பிரயாசம் நிறைவேறாமல் போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்மண்ட நாம ஜபத்தினுடைய பலம் இல்லை அப்படின்றது தான் அதுக்கு காரணம் அப்படின்னு மகாராஜ் சொல்கிறார். இப்போது இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். நாடு வந்து சுதந்திரம் அடையறதுக்காக வேண்டி அந்த விஷயமான கவலையில் மகாத்மா காந்தி இன்னும் நிறைய பேர் நம்ம இவ்வளவு பிரயத்தனப்பட்டும் நம்மளுடைய நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கலையேன்னு கவலைப்பட ஆரம்பிக்கிறார். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு நாள் மகாத்மா காந்தி சர்தார் வல்லபாய் பட்டேலோட உட்காந்து பேசின்னு இருக்கார். அப்போது நீங்கள் ஆகாரத்தை கூட இப்போ விட்டுட்டேல், என்ன காரணம் அப்படின்னு வல்லபாய் பட்டேல் காந்தியை கேட்டார். இல்லை, என்னால் தாங்கிக்க முடியல, நம்ம இப்படி சுதந்திரம் கிடைக்காம நம்மளுக்கு இவ்வளவு போராடியும் நம்மளால் இந்த அட்டைன் பண்ண முடியலையே, அது என்ன காரணம் தெரியலையே அப்படின்னு. அப்போது வல்லபாய் பட்டேல் சொன்னார், சரி வாங்கோ நம்ம பிருந்தாவனம் போயிட்டு வருவோம் அப்படின்னா. 2 மகாத்மாக்களும் சேர்ந்துட்டு நேராக பிருந்தாவனத்துக்கு வந்தால், இந்த இஸ்கான் வந்து அப்புறம்தான் நிர்மாணம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அங்கே வந்து பாகவத் நிவாஸ் அப்படின்றது தான் இருந்தது. அங்கே வந்து பிரஜத்தினுடைய மகா பிரேமி சந்த், மகா சித்த சந்த் ராமகிருஷ்ணதாஸ் பண்டிட் பாபாஜி தான் அங்கே இருந்துன்னு வந்துட்டு இருந்தார். ரொம்ப பெரிய சித்த மகாத்மா அவர். அவர்கிட்ட போய் இவா 2 பேரும் சந்திச்சா, காலில் விழுந்தா, நமஸ்காரம் பண்ணா. பாரதத்தினுடைய விடுதலைக்காக பல விதத்தில் எல்லா ஜனங்களும் பாரத தேசம் பூரா பாடுபட்டுன்னு இருக்கா. ஆனால் ஆங்கிலேயர்களுடைய அடக்குமுறை, அவளுடைய புதிய திட்டங்கள், இது எல்லாத்தையும் எதையுமே நம்மளால் வந்து வெல்லவே முடியல. நம்ம
என்ன அடி எடுத்து வைக்கிறோமோ அதுக்கு மேலே அவளுடைய அடக்குமுறைகள் இருக்கு. என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆனால் பாரத தேசம் சுதந்திரம் அடையணும் அப்படின்ற இது ஒன்னே தான் மூச்சாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எல்லா விதத்துலேயும் எவ்வளவு மேக்சிமம் நம்ம முயற்சி பண்ணணுமோ பண்ணியும் இன்னும் வெற்றியை அடையவே முடியல அப்படின்னு மகாத்மா காந்தி விண்ணப்பிச்சிட்டார். உடனே பண்டிட் பாபா சொன்னார், அதெல்லாம் எது பண்ணாலும் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டார். உடனே மகாத்மா காந்தி சொன்னார், நீங்கள் ஏன் அப்படி சொல்கிறீள் அப்படின்னு கேட்டார். உடனே பண்டிட் மகாராஜ் சொன்னார், யாருமே ஒரு சங்கல்பம் செஞ்சுண்டா அப்படின்னா அந்த சங்கல்பம் சத்தியமாக ஆகணும், அது நிறைவேறணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு பலம் வேணும். அப்போது நாமத்தை ஆசிரியிக்காத வரைக்கும் அந்த சங்கல்பம் சத்தியம் ஆகாது, அது நிறைவேறது மிக மிக கடினம். அதனால் ஏன்னா உங்களுடைய வாணியிலையும் உங்களுடைய பேச்சிலையும் பலம் இருக்காது. அப்போ உங்கள் வார்த்தையை சமாஜம் நம்பிக்கை வைக்க மாட்டா உங்கள் வார்த்தையில். அதனால் நீங்கள் இந்த காரியம் நிறைவேறணும் அப்படின்னு நீங்கள் நினச்சேன்னா அதுக்கு நாம பலம்தான் ரொம்ப அவசியம். நீங்கள் வேறு விதமாக என்ன வேணாலும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க, ஆனால் நீங்கள் அதில் வெற்றி பெற முடியாது அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார். உடனே மகாத்மா காந்தி சொன்னார், இப்போ நாடு இருக்கிற ஸ்திதியிலையும் இப்போ என் மனம் இருக்கிற ஸ்திதியிலையும் 2 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படிலாம் உட்காந்துண்டு சாதனைகள்லாம் பண்ணுறதுக்கு அவகாசமும் இல்லை, அது சம்பவமும் இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே பண்டிட்ஜி சொன்னார், சரி நீங்கள் எந்த பரிஸ்திதியில் இருந்தாலும் நாம சொல்லலாமே, அதில் எந்த தப்பும் இல்லையே அப்படின்னார். உடனே காந்தி சொன்னார், மகாத்மா காந்தி, அப்போ நான் என்ன பண்ணணுன்றதை நீங்கள் விளக்கமாக சொல்லுங்கோ அப்படின்னார். உடனே பண்டிட் பாபாஜி சொன்னார், மகாத்மா காந்திக்கு 2 உபதேசம் அந்த சமயத்தில் கொடுத்தார். என்ன அப்படின்னா, இந்த விஷயங்கள்லாம் வெளி உலகுக்கு கொண்டு வரப்படவே இல்லை அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்படுறார் மகாராஜ். என்ன அப்படின்னா, ஒன்று பிரதிதினம் கீதா பாட்டு ஒரு அத்தியாயமாவது படிக்கணும். அதுக்கு அடுத்தது நிரந்தர ராம நாம ஜபம், ராம 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கணும். அந்த ராம ஜபம் எவ்வளவு தூரம் நீங்கள் சொல்லிகிட்டே போகிறீங்களோ நிரந்தரம், அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கோ இதுக்கான வழி திறக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் மகாத்மா காந்தி கிளம்பி வந்தார். ஜீவன் பூரா இதை அனுபவபூர்வமாக அனுபவித்தார். அனுபவித்ததோடு இல்லாமல் அனுஷ்டானமும் பண்ணார். அதனாலேயே பல வெற்றிகளையும் குவித்தார். அதுவே அவருக்கு பிற்காலத்தில் ஆத்ம சாதனையாகவும் அமைஞ்சுது. அவருடைய ஒரு கையில் தடி, மற்றொரு கையில் பார்த்தேன்னா அவருடைய நிழல் படத்தை பார்த்தேன்னா அதில் ஒரு கையில் தடி இருக்கும், ஒரு கையில் அவருடைய ஃபோட்டோஸில் ஒரு கையில் ஒரு புஸ்தகம் இருக்கும், அது கீதா புஸ்தகம் தான். அப்போது சதா வாயில் ராம 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 அப்படி யாரோடையாவது பேச வேண்டி இருந்தது அப்படின்னா மனம் விடாமல் ராம ராமா சொல்லிகிட்டே இருக்கும். அப்படி சொல்லிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் கீதையை விடவே இல்லை, வாழ்நாள் பூரா அதை படிச்சுன்னு வந்தார். இந்த 2த்தையும் அவர் அனுஷ்டானத்தில் எடுத்துன்னு வந்ததுனாலேயே மிகப்பெரிய வெற்றியை சந்தித்தார். இன்றைய தினம் வரைக்கும் மகாத்மா அப்படின்ற பேர் அவருக்கு தான் அரசியலில் அமைஞ்சிருக்கு. அப்படி தன்னுடைய என்ன அவர் கேட்டாரோ அதை அனுபவத்துக்கு கொண்டு அதை அனுஷ்டானம் பண்ணதுனாலேயே அது ஆத்ம சாதனையாகவும் அவர் ஏற்றுன்றதுனாலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றியை அவர் சந்தித்தார். அதனால் எதுவுமே நம்ம கேட்குறதுல எதில் குணம் இருக்கோ அதை வாழ்க்கையில் கேட்க நேர அதுவும் பகவானுடைய சங்கல்பம் தானே, அவனுடைய கிருப்பை தானே. அதை கேட்க நேர்ந்தது அப்படின்னா அதை வாழ்க்கையில் எதிர்கொள்கிறதுக்கு கற்றுக்கொள்ளணும், அனுஷ்டானமாக அதை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறார். அதனால் சாதகன் அப்படின்றவன் என்ன பண்ணணும் அப்படின்னா இடைவிடாமல் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கணும். நாம ஜபம் எப்படி அப்படின்னா கட்டை விரலும் இந்த
கட்டை விரலோட ஆட்காட்டி விரல், சுண்டு விரல் அது ரெண்டுத்தையும் தவிர்த்துடணும். அந்த கட்டை விரலோட மற்ற மீதி இருக்கிற அந்த 2 விரல்களையும் சேர்த்து துளசி மாலானால் நாம ஜபம் பண்ணும்போது என்ன சயின்டிஃபிக்லி என்ன அப்படின்னா, இந்த ஹிருதயம் நன்னா வேலை செய்யறதுக்கு இந்த 3 விரல்களுடைய சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்படி மந்திர ஜபம் அந்த மாதிரி பண்ணும்போது முதல்ல என்ன அப்படின்னா, பழைய ஜென்ம வாசனைகள், பழைய பாவங்கள் அதெல்லாம் அழியிறது. அதுக்கடுத்தது ஹிருதய ரோகம் சரியாயிடும். சயின்டிஃபிக்கான்னு சொன்னோம் இல்லையா, ஹிருதய ரோகம் சரியாயிடும் இந்த 3 விரல்களை சேர்த்து அழுத்தி நம்ம மாலையை வச்சுட்டு ஜபம் பண்ணும்போது. அப்போது ரிஷிகளுடைய ஒரு பிரேரணையும் விஞ்ஞானத்தோடு சம்மந்தப்பட்டது. மாலா முடியல அப்படின்னா கவுண்டரால் பண்ணலாம், இல்லை அதுவும் முடியாது அப்படின்னா வெறும் நாவால் ராம 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 ராமன் ஜபம் பண்ணிகிட்டே இருக்கலாம். எண்ணிக்கை இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆனால் நாம ஜபம் வாழ்க்கைக்கு அத்தியந்த அவசியம். அது எப்படி அப்படின்னா, வெளியில் இருக்கிற நோய்கள், சரீரத்தில் ஏதாவது நோய்கள் ஏற்பட்டதுன்னா எப்படி நம்ம மருந்து சாப்பிட்றோமோ அப்படி உள்ளேருந்து படுத்துகிற அந்த கர்ம வினைகள் நம்மளை எவ்வளவு படுத்துறதோ அந்த வினைகளுக்கு இந்த நாம ஜபம்தான் மருந்து. அதனால் உள்ள நோய்க்கு, சரீரத்தில் உள்ள நோய்க்கு வெளியில் மருந்து சாப்பிட்றோம். பிராரப்த கர்மாவால் அனுபவிக்கிற அந்த உள்ளே இருக்கிற நோயை குணப்படுத்துறதுக்கு நாம ஜபம் தான் அதுக்கு மருந்து. அதுவே அத்தியந்த அவசியம். அதனாலேயே மகான்கள் எல்லாருமே நாம ஜபம் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறா. அடுத்தது இதே தான் சைத்தன்ய மகாபிரபுவும் திரும்பவும் சொல்கிறது நாம ஜபம் தான் முக்கியம். மகாபிரபுனுடைய மந்திரம் தான் மகா மந்திரம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 16 மாலாவது மகாமந்திர ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாபிரபுவனுடைய ஆக்ஞை. அப்படி ஜபம், நாம ஜபம் முக்கியம் அப்படின்னு சர்வத்திர எல்லா மகாத்மாக்களும் எல்லா குரு தேவர்களும் இதையே தான் சொல்லியிருக்கா. 2வது வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியது ஏகாதசி விரதம். ஏகாதசி விரதம் இருக்க முடியல, பசிக்கிறது அப்படின்னா 2 வேளை கூட பலகாரம் பண்ணலாம். ஆனால் அன்னம் நிஷித்தம். அன்னத்தை அன்றைய தினம் நம்ம தியாகம் பண்ணியே ஆகணும். இப்படி ஏகாதசி விரதமும் இருக்கணும், அது நியமம். அப்புறம் எது சாப்பிட்டாலும் 3வது விஷயம் கவனிக்க வேண்டியது, எதுவுமே நாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணி தான் சாப்பிடணும். ருத்து அனுகூலமாக இருக்கணும் நம்ம ஆகாரம் எடுத்துக்கிறது. இதுக்கு அப்புறமா கோசேவா, துளசி சேவா. கோசேவா, வைஷ்ணவ பரிபாலனம், ஏகாதசி விரதம், துளசி நிஷ்டா, இதை ஸ்ரத்தையா அனுஷ்டிச்சுட்டே வந்தோம் அப்படின்னா பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் அனைத்தும் இந்த ஜென்மத்திலேயே நாம் கழிச்சிட்டோம். இந்த பவசாகரத்தையும் நம்ம கடந்துடலாம் இந்த ஒரே ஜென்மாவோட. இதுதான் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பக்தி பண்ணுறதனுடைய நோக்கம் அவனுடைய பிரேமையை அடையணும். அடுத்தது பூர்வ ஜென்ம கர்ம வினைகள் தானாக அழிஞ்சு போயிடும். இதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்னு மகாத்மாக்கள் சொல்கிறா. அதையே தான் இந்த மகாராஜும் சொல்கிறார். அப்போ என்ன அப்படின்னா, நாம ஜபத்தினால மனம் தன்மை ஆகிறது இல்லையா, பண்ணி அப்போ அதுக்கு அடுத்தது என்ன கிருப்பை கிடைக்கும் அப்படின்னா ரூப் கிருப்பா. அது என்ன அப்படின்னா பகவானுடைய அதுக்கு அடுத்தது கிடைக்கிறது லீலா கிருப்பா. லீலா கிருப்பா என்ன அப்படின்னா, ஸ்வப்னத்தில் பகவானுடைய நாம ஜபம் பண்ணி பகவானோட மனம் ஒன்றரை கலந்து ஸ்வப்னத்தில் நம்மளுக்கு கோச்சாரன் லீலா, நவநீத சோர லீலா, ராச லீலா, அப்படி நம்மளுக்கு பலவிதமான லீலைகள் தோன்ற பகவானுடைய லீலைகள் நம்மளுக்கு சொப்னத்தில் கிடைக்கும். அது லீலா கிருப்பா. அதையே நம்ம சிந்தனை பண்ண பகவான் நமக்கு சுலபமாக கிடச்சிடுவான் அப்படின்றார். அதுக்கடுத்தது ரூப கிருப்பா. இந்த லீலா கிருப்பாவை ஸ்மரித்து கடைசியில் அந்த ரூபத்துக்கு அதிகாரியான அந்த பகவானுடைய ரூபமும் நமக்கு அனுபவமாகும். முதல்ல ஸ்வப்னத்தில் கிடைக்கும், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற நம்மளை நித்தியப்படி ஆராதனை பண்ணுற அந்த ஷியாமண்ட பிரத்யக்ஷ தரிசனம் நமக்கு கிடைக்கும். அந்த விக்கிரகத்தில் நம்மளுக்கு அந்த தரிசனம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார்.
3 கிருப்பா முடிஞ்சிடுது. 4வது தான் அந்திம் கிருப்பா தான். கடைசி கிருப்பா என்ன அப்படின்னா, அதை தான் தாம்னுடைய கிருப்பா. தாம் கிருப்பா அப்படின்றது க்ஷேத்திர வாசம், க்ஷேத்திர கிருப்பை. முதல்ல அந்த வைஷ்ணவனுடைய ஹிருதயம் முதல்ல பிருந்தாவனமாக மாறிடும். இது ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போது அவளுடைய சரீரமே விரஜ பூமியாக ஆயிடும். அதுக்கப்புறம் சின்மய பிருந்தாவன அனுபவங்கள் அவளுக்கு ஏற்படும். இன்றைக்கு மீராவுக்கு இந்த தாம் கிருபா, இந்த க்ஷேத்திர கிருபா, பிருந்தாவன கிருபா அவளுக்கு ஜீவனுக்கு கிடைச்சிடுது. அந்த ஜீவனுக்கு இதுதானே அந்திம் கிருபா அப்படின்னு சொல்கிற. அந்த அந்திம் கிருபா தான் க்ஷேத்திர வாசம், அந்த பிருந்தாவன வாசம் அது கிடைச்சிடுது. அதனாலேயே அனுபவங்களும் ஏற்பட ஆரம்பிக்கும் அந்த க்ஷேத்திர வாசத்தினாலேயே. இன்னைக்கு மீரா வெறும் காலோட பிருந்தாவனத்துக்கு நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருக்கா, போயிட்டே இருக்கா. இந்த கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியாக அவ தாவூஜியோட இவ பேசின சம்பாஷணைகளை இந்த இடத்துல நினைவு கூறணும். என்ன அப்படின்னா, மீராண்ட வரார் தாவூஜி. அவர் சொல்கிறார், அம்மா நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்பியே ஆகணுமா அப்படின்ன உடனே மீரா இப்போ அவருடைய தாவூஜிக்கு பிரணாமம் பண்ணுறா. இதுக்கு மேலே நான் இனிமேல் எங்கேயுமே வரல. இல்லைம்மா மீரா, இங்கே இருந்தால் மேலும் மேலும் சங்கடங்கள் தான். மேலும் நாலாபுறத்துலேயும் இந்த முசல்மான்கள் தீர்த்தங்கள் க்ஷேத்திரங்கள் மேலே ஆக்கிரமணம் பண்ணிகிட்டே இருக்கா. ஆகவே நம்ம கிளம்பி தான் ஆகணும் அப்படின்ன உடனே மீரா சொன்னால், ஆமாம் நானும் கேள்விப்பட்டேன், ராமஜென்ம பூமியை ஆக்கிரமிச்சிட்டா, அடுத்தது மதுராவை முற்றுகையிட்டு கோயில்கள் எல்லாம் சூறையாடிட்டா, அப்புறம் காஷி விஸ்வநாதர் கோயிலினுடைய ஒரு புறம் பூராவை இடிச்சிட்டா, அதுக்கப்புறம் அடுத்தது புஷ்கருக்கு தான் வரப்போகிறா அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆமாம்மா, அதோடு இல்லை, தேடி தேடி ராஜபுத்திரர்கள் எல்லாரையும் ஒழிச்சு கட்டுறா. எப்படியாவது நாம் இங்கேருந்து கிளம்பிதாமா ஆகணும், இதுக்கு மேலே இங்கே தங்கக்கூடாது. உடனே மீரா சொன்னா, தாவூஜி நான் இங்கே இருக்க போகிறது கிடையாது, சரி அப்படின்னா நம்ம எங்கே போகலாம் அப்படின்னோடனே மீரா சொன்னால், நான் அடுத்தது பிருந்தாவனம் தான் போகணும் அப்படின்னா. உடனே தாவூஜி சொன்னார், அம்மா பிருந்தாவனம்ன்றது இங்கே இல்லைம்மா, அது ரொம்ப தூரத்தில் இருக்குது. நீ ஒரு பெண்ணு, எப்படிம்மா நீ தனியாக அங்கெல்லாம் போக முடியும்? ஆனால் வழியில் என்னென்ன உபதிரவங்கள் எப்படி எப்படி நடக்கும் அதெல்லாம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது, நீ எப்படி அங்கே போக முடியும் அப்படின்னா. உடனே மீரா சொன்னால், எது நடக்கணுமோ அது நடக்கும், அது நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் எனக்கு ஸ்பஷ்டமாக கிரிதரன்கிட்டேருந்து சங்கேதம் கிடைச்சாச்சு, அதனால் இதுக்கு மேலே நான் வேறு எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னான். உடனே தாவூஜிக்கு சொன்னால், எனக்கு இப்போ உன்னோட பிருந்தாவனம் வர முடியாதுமா, நீ தனியாகவும் போகவும் கூடாது, அதனால் நீ தயவு செஞ்சு இப்போ வேண்டாமா பிருந்தாவனம், கொஞ்ச நாள் கழித்து நம்ம எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொன்னார். உடனே இல்லை நான் இப்போவே கிளம்புறேன், நான் கிளம்பணும் அப்படின்னு தீர்மானமாக மீரா சொல்லிட்டா. அப்போ தாசிகள்லாம் கூட வராளே, அவள்லாம் என்ன ஆவா, அவளுக்கு எப்படி முடியும் அப்படின்னு கேட்குறார் தாவூஜி. உடனே மீரா சொன்னா, தாவூஜி இங்கே பாருங்க, நான் தனியாக இல்லை, என் கூட பகவான் இருக்கான், வழியில் பிராணன் போகணும் அப்படின்னு இருந்தால் அது போகிறது, பிருந்தாவனம் என்னை அழிச்சிக்கணும் அப்படின்னு பகவானுடைய சங்கல்பம், அது பகவான் என்னண்ட பிரேரணை பண்ணியிருக்கார், அதனால் கிரிதரனுடைய விருப்பம் எப்படியோ அப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொன்னார். உடனே தாவூஜி சொன்னார், அங்கங்கே வழியில் எல்லா இடத்துலையும் அவள் அக்கிரமம் பண்ணுவாள், அங்கங்கே போர் நடந்துகிட்டே இருக்கு எல்லா இடத்துலையும், இல்லாட்டா நானே உன்னை பிருந்தாவனம் அழிச்சுட்டு போக மாட்டேன்னு. இப்போ கிளம்புறது உச்சிதம் இல்லை, கடைசியாக நான் உன்னண்ட சொல்கிறேம்மா, நீ இதை கேள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் மீரா சொல்லிட்டா, நீங்கள் கவலைப்படாதீங்கோ, நீங்கள் வரணும்னும் எனக்கு இல்லை, நீங்கள் எங்கே போகணுமோ நீங்கள் அங்கே போய்க்கோங்க, நான் மறுபடியும் உங்களுக்கு பிரணாம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாசிகளை அழிச்சுண்டு சதா 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 கிரிதரனை கையில் தூக்கிண்டு பிருந்தாவனத்துக்கு கிளம்பிட்டா மீரா. மீரா எப்படி போய் சேர்ந்தா பிருந்தாவனம் அப்படின்றது அது கண்ணில் ரத்தத்தாக தான் வரவழைக்கும். ஏன்னா மீரா ஒரு ராஜாத்தி, மீரா ராஜாவனுடைய குமாரத்தி, ராஜாதி ராஜனுக்கு அவள் வாழ்க்கப்பட்டா, தங்க கட்டிலில் படுத்துன்னு தூங்குவா, தங்க தாம்பாளத்தில் ஆகாரம் சாப்பிடுவா. இன்றைய தினம் அவள் நடந்து 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 பிருந்தாவனம் போகணும்,
அன்ன ஆகார வசதிகள் எதுவும் ஏற்படுத்திக்கல. வெறும் காலோட நினச்சே பார்க்க முடியல. அன்றைய ஸ்திதியை நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இப்போ சகிகள் தாசிகள் எல்லாரும் அடுத்தது கேட்க ஆரம்பித்தா, பாய்ஸா நம்ம எப்படி அவ்வளவு தூரம் போக முடியும்? நீங்கள் காலில் இருந்த பாதுகைகளையும் தூக்கி எரிஞ்சுட்டே வெறும் காலோடு எப்படி அவ்வளவு தூரம் நடக்க முடியும்? மேலும் உங்களுக்கு அபியாசம் கிடையாதே, காட்டு வழியிலெல்லாம் போக முடியுமா? வெறுங்காலோடு போக முடியுமா? நம்ம என்ன பண்ணுறது? சரி, ஒன்று வேணா பண்ணுவோம். இப்போ எங்ககிட்ட இருக்கிற இந்த ஆபூஷணங்களெல்லாம் விற்றுருவோம். விற்று அதில் பல்லக்கு வாங்குவோம். அந்த பல்லக்கில் உங்களை உட்கார வச்சுட்டு நாங்கள் தூக்கிட்டு போகிறோம் அப்படின்ன உடனே மீரா கடுமையாக மறுத்தா. அதுக்கு அப்படிலாம் நான் போகமாட்டேன் பிருந்தாவனத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பிருந்தாவனம் 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 அப்படின்னு பிருந்தாவனம், ஹே பிருந்தாவனமே, ஹே ஷியாமாஷியாம், ஹே பியாரா அப்படின்னு கதறிண்டு பஜனை பண்ணிண்டு அப்படியே நடந்து 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 போகிறா. வழியில் போகிறவாளை பார்க்குறா. பிருந்தாவனம் வரத்துக்கு இன்னும் எத்தனை தூரம் இருக்குது, இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும் அப்படின்னா, உடனே நீங்கள்லாம் எங்கேருந்து வரேன் அப்படின்னு கேட்குறா. புஷ்கரத்துலேருந்து வரோம். அப்படியா? நீங்கள் போக வேண்டிய தூரம் நிறைய தூரம் இருக்கும், நடந்து போகணும் அப்படின்னு சொன்ன உடனே மீரா இப்போ ஓடுறா. ஹே கிரிதர், ஹே கிரிதர், ஹே ஹமாரா கிரிதர் அப்படின்னு சொல்லிகிட்டே ஓடுறா. கீழே தடுக்கி விழறா. மரத்தை கட்டின்ட்டு அழறா. இன்னும் பிருந்தாவனம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு அந்த மரங்கள்கிட்ட கேட்குறான். பசு பட்சிகளை பார்த்து கேட்குறா, இன்னும் பிருந்தாவனம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு. விலங்குகளுக்கிட்ட போய் கேட்குறா, இன்னும் பிருந்தாவனம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு. மீராவனுடைய கால்களில் இப்போ கொப்பளங்கள்லாம் வர ஆரம்பிச்சிடுது. இப்போ கொப்பளங்கள்லாம் உடைஞ்சு அப்படியே புண்ணாயிடுத்து. கால்லேருந்து ரத்தம் அப்படியே சொட்டுறது. சகிகள்லாம், பைசா பைசா இப்படி கால்லேருந்து ரத்தம் கொட்டுறது. பாதுகைகளில் நீங்கள் தூக்கி போட்டாலும் நாங்கள் எடுத்து வச்சுட்டுருக்கோம். பாதுகைகளை போட்டு நடக்கும்போலே ஏன் என்ன தப்பு இதில்? இல்லைனா நம்ம ஒரு ரெண்டு நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல தங்குவோம். அங்கே இந்த பச்சை இலைகளெல்லாம் எடுத்துன்னு அதை கசக்கி அதை வேணால் அது காலுக்கு முத்தடம் மாதிரி அதை கட்டி விடுவோம். ஏதாவது நம்ம பார்ப்போம். 2 நாள் நம்ம எங்கேயாவது தங்கிட்டு போகலாமே அப்படின்னு சொன்ன உடனே மீரா தன்னுடைய வசத்திலேயே தான் இல்லை. அப்போது அங்கே வம்சிநாதன் கேட்கறது. உடனே நான் எங்கேயும் ஒரு நிமிஷம் கூட வீணை அடிக்க மாட்டேன். இதோ பாருங்கோ வம்சிநாதன் கேட்கறது, இதோ பாருங்கோ வம்சிநாதன் கேட்கறது அப்படின்னு. சலோ மன் யமுனா ஜி கே தீர், चलो मन यमुना जी के तीर, वंशी बजावे बुलाए काना, वंशी बजावे बुलाए काना, तटता बलवीर, चल मन यमुना जी के तीर, चलो मन यमुना जी के तीर, बिन मोगन अप रग नहीं पाऊँ, बिन देखे अप रह नहीं पाऊँ, उठते गले जे बियऊ इरादा सी जन्म जन्म की, इरादा सी जन्म जन्म की, लीजे सुत यदुवीर, चलो मन यमुना जी के तीर, सी बजावे बुलाए काना அப்படின்னு பாடுறா. கண்லேருந்து அப்படியே தார தாரையா தண்ணீர் கொட்டுறது. அழறா. அந்த மண்ணில் அப்படியே விழுந்து புரள்றா. அந்த மண்ணை எடுத்து ரஜ்ஜை எடுத்து பிருந்தாவன ரஜ்ஜை தன் தலையில கொட்டிக்கிறா. அந்த நீளமான கூந்தல் அது அப்படியே புரள்றது தரையில. அந்த தலையை முடிஞ்சுக்கிறா. அது தலை விழுந்து போகிறது.
பல விதமான சிரமங்களை எதிர்நோக்கிறா. அன்னபானம் சரியாக கிடையாது, சரீர பிரக்னையே இல்லை. ஹா கிருஷ்ணா ஹா கிருஷ்ணா அப்படின்னு கூவிண்டே மேலே நடக்கிறா. இவளால் எதுவுமே பொறுத்துக்க முடியல, ரொம்ப வருத்தப்படுறா. இப்போது ராஜஸ்தான்லேருந்து பிருந்தாவனம் வரத்துக்கு இந்த பரத்பூர் வழியாக காம் வனத்துக்குள்ளே வந்துள்ளான். சரியான பாதையில் கிருஷ்ணனுடைய கிருப்பையினால், அவனுடைய பிரேரணையினால், அவனுடைய சகாயத்தினால சரியான வழியாக இந்த பரத்பூர் வழியாக வந்து அந்த காம் வனத்துக்குள்ளே இப்போ பிரவேசிச்சுட்டா மீரா. இப்போ பிருந்தாவனத்துக்குள்ளே அடி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்ச உடனே முதல்ல இத்தனை நாள் நடந்து வந்துட்டு இருந்தாலே நடத்த நிறுத்திண்டா. பிருந்தாவன தரையில் விழுந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணா. அந்த மண்ணில் தன் தேகத்தை போட்டு பெரட்டி எடுத்தா. தாசிகள் உடனே அவளை தூக்கி நிறுத்துறா. ஆனால் அந்த மீரா வந்து அந்த ரஜ்ஜையை எடுத்து தன் தலையில் போட்டுக்கிறா, தன் நெற்றியில் இட்டுக்கிறா. இப்படி ஒரு ஒரு அடி இப்போ எடுத்து வைக்கும் போதும் கோவிந்தனுடைய தரிசனம் ஆறுது. ஒரு சமயம் வந்து ஷியாம் சுந்தரனுடைய வேணுநாதம் கேட்கறது, ஒரு சமயம் வந்து ராதையினுடைய நூப்புற ஒலி கேட்குற சத்தம் கேட்கறது. இப்போ பிருந்தாவனத்துக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னு உடனே பாட ஆரம்பிச்சா. आली रे माने लागे वृंदावन में को, आली रे माने लागे वृंदावन में को, निर्मल नीर बहत यमुना आको, बुझन दूध दगी को, भोजन दूध दगी को, आली रे माने लागे वृंदावन नी को, रतन सिंहासन बैठे दो, मुकुट दरियो तुलसी को, आली रे माने लागे वृंदावन नी को, घर घर तुलसी ठाकुर सेवा, दर्शन गोविंद जी को, आली रे माने लागे वृंदावन नी को, कुंजन कुंजन निरतु गोपी का, कुंजन कुंजन निरतु गोपी का, शब्द सुनेगे मुरली को, आली रे माने लागे वृंदावन नी को, धनी धनी राधा नाम कीर्तन, माला प्रिय सबको, आली रे माने लागे वृंदावन नी को, मीरा के प्रभु गिरिधर नागर, मीरा के प्रभु गिरिधर नागर, भजन बिना नर पीको, आली रे माने लागे वृंदावन नी को, आली रे माने அப்படின்னு பஜனை பண்றா. தன கீர்த்தனங்கள் வழி பூரா பிருந்தாவனத்தில் பாடுறா. இப்போ சர்வ பிரதமம் மீராபாயி கோவிந்த் தேவ்ஜியினுடைய மந்திருக்கு போகணும்னு கிளம்புறா. அந்த கோவிந்த் தேவ்ஜி மந்திருக்கு போகணும் அப்படின்னு கிளம்புறாளே, இது வந்து இப்போ வர்த்தமானத்தில் என்ன அப்படின்னா, நிகழ்காலத்தில் கோவிந்த் தேவ்ஜி வந்து ஜெய்ப்பூரில் தான் இருக்கார். இந்த அவுரங்கசீப் காலத்தில் ஆதங்கவாதிகளினுடைய உபத்திரவத்தினால கோவிந்த் தேவ்ஜியை வந்து ஜெய்ப்பூருக்கு கொண்டு போனால், ஆனால் அவர் திரும்பி வரவே இல்லை. இன்றைய தினம் வரைக்கும் அவர் ஜெய்ப்பூரில் தான் இருக்கார். ஆனால் பிருந்தாவனத்தை பொறுத்த வரைக்கும் பிரதம டாக்கூர் கோவிந்த் தேவ்ஜி தான். 500 வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தெல்லாம் பிருந்தாவனம் வந்து ரொம்ப அதிருஷ்யமாக இருந்தது. யாருக்குமே பிருந்தாவனம்ன்றது எங்கே இருக்குன்னதே தெரியாது. அப்போது இந்த இடம்தான் விரஜம் அப்படின்றத எப்படி அறிய முடியும்னா 2 விஷயத்தை வச்சு தான். ஒன்று யமுனாஜி, இன்னொன்று வந்து கிரிராஜ் பூமி. இது 2த்தை வச்சு தான் அந்த மலை, அந்த கிரிராஜ் மலை, இந்த யமுனாஜி நதி, இது 2த்தை வச்சு தான் இது வந்து விரஜம் அப்படின்னு சொல்ல முடியும். அப்போ யார் இதெல்லாம் பிரகடனப்படுத்தினா அப்படின்னா, கலிபாவன அவதார் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய மகாபிரபு தான். அவரும் அவருடைய பார்ஷதர்களும் சேர்ந்து தான் இதை பிரகடனப்படுத்தினா. அப்போ விரஜத்துக்குள்ளே முதல்ல மகாபிரபுவனுடைய பரமகுரு மாதவேந்திர புரி சுவாமிகள்,
அவர் தான் வந்து முதல்ல இந்த கிரிராஜ் ஸ்ரீநாத்ஜியை பிரகடனப்படுத்தினார். அதுக்கப்புறம் அத்வைதிஜி வந்தார். அவர் வந்து அத்வைத வட்டில் வந்து மதன்மோகன்ஜியை பிரகடனப்படுத்தினார். இந்த மதன்மோகனும் இன்னைக்கு வந்து கரோலியில் இருக்கார். ஸ்ரீநாத் துவாராக்கு பக்கத்தில் இந்த கரோலின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தான் இருக்கார் மதன்மோகன். அதுக்கப்புறமா நித்யானந்த மகாபிரபு வந்தார். அவர் தான் வந்து இந்த ராசஸ்தலி சிங்காரவட் அதெல்லாம் ஸ்வயம் பிரகடனப்படுத்தினார். அதுக்கப்புறமா தான் நம்மளுடைய மகாபிரபு சைத்தன்ய மகாபிரபு கலிபாவன அவதார். அவர் வந்து சேர்ந்தார் பிருந்தாவனத்துக்கு. ஸ்வயம் தன் கையாலேயே ராதா குண்ட், ஸ்ரீ கிருஷ்ண குண்ட் அதெல்லாத்தையும் பிரகடனம் செய்தார். கிரிராஜ் பரிக்கிரமா முதல்ல ஆரம்பித்து வைத்தார். பிருந்தாவனத்தை பிரகடனப்படுத்தினார். அதுக்கப்புறமா அவருடைய ஆக்ஞா பேரில் ஷட்கோஸ்வாமிகளை பிருந்தாவனத்துக்கு அனுப்பிச்சு வச்சார். அதுக்கப்புறமா இந்த லோக்நாத் கோஸ்வாமி, பூகர்ப் கோஸ்வாமி, அதுக்கப்புறம் ரூப சனாதன கோஸ்வாமி, அந்த ஷட் கோஸ்வாமிகளும் வந்தார். ரூப கோஸ்வாமி வந்து ஸ்ரீ கோவிந்த் தேவ்ஜியை பிரகடனப்படுத்தினார். இன்றைய தினம் வந்து மீராபாய் அங்கே அந்த கோயிலுக்குள்ளே தான் பிரவேசிக்கிறார். மீராபாய்க்கு ஏற்கனவே ரூப் சனாதன் அவளுடைய சரித்திரம், அவள் வாழ்ந்தது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சுருக்கா. இந்த கோவிந்த தேவ் மந்திருக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவளுக்கு எந்த பக்கம் திரும்பினாலும் அப்படியே ஷாமனுடைய தரிசனம் ஆறுது, பிரத்யக்ஷ தரிசனம் ஆறுது. பார்க்குறான், அழறான், புலம்புறான், பகவான்கிட்ட பாடுறா, சலங்கை இடத்துல காலில் கட்டிண்டு நர்த்தனம் ஆடுறா. கண்லேருந்து அப்படியே கண்ணீர் தாரையாக பெருகிறது. அப்போ பாடுறா, நாமை ஜாவும் ஆரத்தி வந்தன நா பூஜா கேரி, நாமை ஜானும் ஆரத்தி வந்தன ना पूजा के री मैंने तो नैनों के देखूं அப்படின்னு பாடுறா. இப்படி பகவானுடைய பிரத்யக்ஷ தரிசனம் ஆறுது அவளுக்கு. பிருந்தாவனத்தினுடைய மாதுரிய ரூபம் மீராபாய்க்கு காண கிடைக்கிறது. ஷியாமசுந்தர் யமுனா தட்டத்தில் மரத்து கிளையில் உட்கார்ந்துண்டு வேணு வாசிக்கிறது போலவும், மேலும் ஷியாமசுந்தர் கோச்சாரண லீல பண்ணிட்டு போகிறது போலவும், நிதிவஞ்சன் குஞ்சில் வந்து பிரியத்தமோட ராசம் ஆடுறது மாதிரியும் மீராபாய்க்கு சர்வத்திர பிரத்யக்ஷ தரிசனங்கள் இந்த மாதிரி ஏற்படுறது. ஹா ஷியாம் சுந்தர், ஹா கிஷோரிஜி அப்படின்னு கூவிண்டே ஓடுவா. அந்த காட்சிகளை பார்த்து யமுனை கரையில் ஓடுவா, அப்படியே யமுனைக்குள்ளே குதிச்சிருவா, அந்த மணலில் விழுந்து பொருளுவா, விரக்ஷங்களை கட்டி பிடிச்சிட்டு அழுவா. என்றைய தினம் நான் வந்து கோவிந்தனோட சேருவேன் அப்படின்னு அழுவா. எங்கே என் கோவிந்தன் அலறுவா. இப்போ கோவிந்த் தேவ்ஜி தரிசனம், அதுக்கப்புறம் மதன் மோகன்ஜி தரிசனம், இப்படிலாம் எல்லா தரிசனம் பகவானை தரிசனம் பண்ணுறா. அப்புறம் மீராபாய் சொல்கிறா, அப்படியே நம்ம பாட்டுக்கு இங்கேயே இந்த குஞ்சங்களில் வசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் போகிறது. உடனே தாசிகள் சொன்னால், பாய்ஸா பிருந்தாவனத்தில் நம்ம நிரந்தரமாக வசிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிடல, ஏதாவது ஒரு குடிசையாவது கண்டிப்பாக வேணும். இந்த குஞ்சங்களில் தான் நம்ம தங்க முடியாது. ராத்திரி வேளையில் எந்த பிராணிகள் வேணால் வரலாம், அது மாதிரி தங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே மீராவை எதுவுமே கேட்காம மதுராவுக்கு போய் அவள்கிட்ட போட்டுருந்த நகைகள் எல்லாம் விற்றா. அந்த பணத்தை வச்சு சேவா குஞ்சுக்கு பக்கத்துலேயே ரொம்ப சின்ன வீடு, குடிசை வீடு ஒன்று வாங்கிண்டா. அதில் மீராக்காகவும் கிரிதரனுடைய சேவைக்காகவும் ஒரு அறையை ஒதுக்கினான். அதுக்கப்புறம் தாசிகள் வசிக்கிறதுக்குன்னு ஒரு அறை வச்சுண்டா. இப்படி தங்கத்தை கட்டில் படுத்து வெள்ளி தட்டில் சாப்பிட்டு இருந்த மீரா பிருந்தாவனத்தில் இன்றைய தினம் ஒரு மண் வீட்டில் வசிக்கிறான். அதுக்குள்ளேயே அவளே நன்னா பெருக்குவா, பெருக்கி முழுகி தாசிகள்லாம் அந்த இடத்த நன்னா அழகாக தயார் பண்ணி கொடுக்குறான். இப்போ அங்கே ஒரு சின்ன பெறை இருக்குது. அந்த பெறையில் அந்த கிரிதரனை வச்சா. அதுக்கப்புறம் அதுக்கு சேவை பண்ணின்னு இருப்பா. மீராபாய் எதுவுமே தன்னண்டா அவள் எதுவும் வச்சுக்கலாம். அவள் வீட்டிலேருந்து எதையும் கொண்டு வரவும் இல்லை. இப்போது அவகிட்ட இருக்கிற பணத்தை வச்சு கச்சா சாமான்கள்லாம் மதுராவுக்கு போய் இந்த குழந்தைகள் வாங்கிட்டு வருவா. தாசிகள் பிரசாதம் தயாரித்து கிரிதருக்கு இப்படி நிவேதனம் பண்ணிட்டோம். அதை வந்து அவள் எல்லாரும் எடுத்துப்பா. இப்படியே கொஞ்சம் நாட்கள் இப்படி போயிட்டே இருந்தது. அப்புறம் மீரா வந்து தாசிகள் கிட்ட சொன்னால், பாருங்கோ,
என் குருதேவர் எனக்கு என்ன சொன்னாரோ நான் அதை இப்போ உங்ககிட்ட நினைவு கூறுறேன். ஏன்னா ஸ்வச்சந்தமாக சுதந்திரமாக என்றைக்குமே பெண்கள் வசிக்கக்கூடாது. அப்போ மகாபுருஷர்களுடைய ஆணுகத்தியத்தில் தான், அவளுடைய சாநித்தியத்தில் தான் இந்த தெரியாத இடங்களில் க்ஷேத்திரங்களில் வரும்போது அப்படி தான் தங்கணும். அதனால் அப்படி அவளுடைய ஆணுகத்தியத்தில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா நம்ம நிச்சந்தையாகவும் இருக்கலாம். இந்த பக்தி மார்க்கத்தில் சம்ரக்ஷணம் கொடுக்கணும் அப்படின்னா அது 2 பேரால் தான் முடியும். ஒன்று சத்குரு, இன்னொன்று சந்துக்கள். அதனால் அவளை ஆசிரியித்தால் தான் நம்மளுடைய சாதனைகளுமே பரிபூர்ணமாக ஆகும். ஏன்னா சந்துக்கள், சத்குரு இவா 2 பேர் தான் இந்த பக்தி மார்க்கத்தில் போகிறவாளுக்கு தாயும் தந்தையும் போல. அதனால் இந்த குரு நிஷ்டை தான் கடைசியில் கோவிந்தனுடையும் நம்மளை எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் அப்படின்னு உடனே சம்பகலதா சரி சொன்னால், சரி நம்ம அப்படியே பண்ணுவோம். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பிருந்தாவனத்தில் யார் தலை சிறந்த மகாபுருஷர் இருக்கா அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டு வரேன். அப்போ அவருடைய ஆசிரியத்தில் அவரை சிக்ஷா குருவாக ஏற்றுண்டு நம்ம பிருந்தாவனத்தில் வசிக்கலாம் அப்படின்னு சம்பகலதா ஆறுதல் கூறினா மீராபாய்க்கு. இப்போ ராப்பகல் மீராவுக்கு பகவத் அனுபவம் ஏற்பட்டுட்டே தான் இருக்குது. ஆனால் மீராபாயோ உள்ளூர மனசார ஏதாவது சந்தனுடைய ஆசிரியத்தை தேடுறா. உடனே இன்னொரு தாசி கேட்டால், சரி இப்போ சந்தை பார்த்து அவர்கிட்ட நீங்கள் என்ன கேட்க போகிறீர் அப்படின்னு கேட்டால், உடனே மீரா சொன்னால், பிருந்தாவனம் இது ஒரு க்ஷேத்திரம், இங்கே வந்துட்டோம், க்ஷேத்திரத்தில் நம்ம எப்படி வாழணும், பிருந்தாவனத்தில் நம்ம எப்படி வாழணும், ராதா கோவிந்தனை என்ன பண்ணால் அவனை பிரசன்னப்படுத்த முடியும், இதெல்லாம் நான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. உடனே சம்பகலதா இப்போ சொன்னால், பைசா நான் அநேக விரஜவாசிகளை போய் கேட்டுட்டு வந்துட்டேன். எல்லாரும் என்ன சொல்கிறான்னா, இப்போதைக்கு ரூப் கோஸ்வாமியினுடைய சிஷ்யர் ஜீவ கோஸ்வாமி தான் இருக்கார், அவர் தான் பிருந்தாவனத்துடைய தலை சிறந்த ஆச்சாரியர் அப்படின்னு சொல்கிறார். அதனால் அவரை பார்க்குறதுக்கும் அவரோட சத்சங்கம் செய்யணும்னு நிறைய பேர் வரா. அதனால் பகவானை பற்றின பூரா சாஸ்திர ஞானம், க்ஷேத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் கேவலம் ஞானம் மட்டும் இல்லை, சாதனை எப்படி பண்ணணும், சாதனை செஞ்சு எப்படி சாத்தியத்தை இந்த ஜென்மாவிலேயே அனுபவிக்கணும், இதை நம்ம அவர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அவர் பஜனானந்தி, ஆகவே பஜனை செஞ்சு கிருஷ்ண தத்துவத்தினுடைய அனுபவம் ஏற்பட்டுடுது அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இது அத்தனையும் சைத்தன்ய சரிதாமிரதத்துலேயும் வருது அப்படின்றார் மகராஜ். ஆக இப்படி சம்பகலதா சொன்னால், அப்படின்னா மீராபாய் சொன்னால், அப்படின்னா நீ உடனே என்னை அவரண்ட அழிச்சுண்டு போ அப்படின்ன உடனே சம்பகலதா சொன்னால், நம்ம வீட்டிலேருந்து ரொம்ப பக்கம்தான் சேவா குஞ்சு, அந்த சேவா குஞ்சுக்கு பக்கத்துலேயே ராதா தாமோதர் மந்திர் இருக்குது, அங்கே தான் ஒரு குடிசையில் ஜீவ கோஸ்வாமி வாசம் பண்ணின்னு இருக்கார் அப்படின்ன உடனே அந்த ராதா தாமோதர் கோயிலுக்குள்ளே கிரிராஜனுடைய திவ்ய ஷிலாவும் இருக்குது. அந்த திவ்ய ஷிலாவில், அந்த கோவர்தன ஷிலாவில் கிருஷ்ணனுடைய சரண சின்னமும் இருக்குது அப்படின்னு சொன்னான். உடனே மீரா ரொம்ப ஆச்சரியத்தோடு, அப்படியா, அப்படின்னா இந்த சிலா எப்படி ஜீவகோஸ்வாமிக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். மேற்கொண்டு ஜீவகோஸ்வாமின்ற சம்பகலதா மீராவை கூட்டிகிட்டு போகிறா. மேற்கொண்டு என்ன நடந்தது அப்படின்றத அடுத்த எபிசோடில் பார்ப்போம். ராதேகிருஷ்ணா சகீஸ். जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय, गिरिधर लाल की जय, मीरा मैया की जय, वृंदावन धाम की जय. राधे कृष्णा.